இந்த வீடியோல நாம பார்க்க போறது recombination and genetic mapping in chromosomal basis of inheritance in genetics. First நாம recombination என்னன்னு பார்க்கறோம். So recombinationக்கு நம்ம crossing over பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அதை நான் வீடியோவும் போட்டிருக்கேன். So crossing overனா என்னன்னா exchange of non-sister chromatids. So இது வேற கலர், இது வேற கலர். So அதனால வந்து non-sister chromatids on homologous chromosome. ஓகேவா, சேம் குரோமோசோம்ஸில் நான் சிஸ்டர் வெவ்வேறு குரோமேட்டிட்ஸோட எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, அதுதான் கிராசிங் ஓவர். அப்படி எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுனால நியூ கேரக்டர்ஸ் ஒரு ஆர்கானிசத்தில் வெளிப்படுத்தலாம். ஸோ அந்த கேரக்டர்ஸ் வெளிப்படுற அந்த நியூ கேரக்டர்ஸ் வெளிப்படுற அந்த ஆர்கானிசத்தை ரீகாம்பினன்ஸ், ஏன்னா கிராசிங் ஓவர் நடந்ததுனால புது கேரக்டர்ஸ் வெளியில் வந்தது, அந்த ஆர்கானிசத்தை நம்ம ரீகாம்பினன்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 4 குரோமோசோம்ஸில் 2 குரோமோசோம்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு செக்மெண்ட்ஸு. ஸோ அதில் இது வந்து பேரண்ட், சேம் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி இதுவும் பேரண்ட். ஓகேவா, ஸோ இதுவும் பேரண்ட் ஃபார்ம்ஸ் தான். நடுவில் இருக்கிற இவங்க 2 பேர் தான் ரீகாம்பினேஷன் ஃபார்ம்ஸ். எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுனால நம்மளுக்கு ஜீன்ஸ், அதாவது செக்மெண்ட்ஸ் வந்து குரோமேட்டிக்ஸோட செக்மெண்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கு, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கொடுத்துருக்கிறது. என்னென்னா கிராசிங் ஓவரால் நமக்கு நியூ கேரக்டர்ஸ் கிடைக்குது. நியூ காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஆர்கானிசத்தில் கிடைக்குது. அப்படி கிடைச்சதுன்னா அந்த கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு நியூ ஆர்கானிசத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரீகாம்பினன்ஸ். Segments of DNA are broken and recombined to form new combination of alleles is called recombination. So recombination ஓட definition என்னன்னா, இப்போ வந்து ஒரு குரோமோசோமோட ஒரு செக்மெண்ட் தான், அதாவது இந்த குரோமேட்டிடோட ஒரு செக்மெண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி, அதாவது brokenனா இந்த இடத்துல பிரிஞ்சு, இப்போ இந்த இடத்துல பிரிஞ்சாதான் இதோடது இந்த பக்கம் போகும், இதோடது இந்த பக்கம் வரும் இல்லையா. ஸோ பிரிஞ்சு திரும்பியும் கம்பைண்ட் ஆகுது. ஸோ அப்படி கம்பைண்ட் ஆகிற அந்த ஃபினாமினாக்கு பேர் தான் என்னது, ரீகாம்பினேஷன். ஸோ டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் வந்து ப்ரோக் ஆகுது. ஓகே, ப்ரோக் ஆகி, அதாவது ப்ரோக்கன்னா உடஞ்சி திரும்பவும் கம்பைண்ட் ஆகுது, ரீகம்பைண்ட் ஆகுது. இந்த ஃபினாமினாவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரீகாம்பினேஷன். இந்த டிஎன்ஏல இந்த ரீகாம்பினேஷன் எங்கே நடக்குதுன்னா அலீல்ஸில் நடக்குது. அலீல்ஸ் ஆர் நத்திங் பட் ஜீன்ஸ். ஓகேவா, இப்போ இந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி ஆர் எஃப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த ரீகாம்பினேஷனோட பர்சன்டேஜ் நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட 12th மார்க்கோட பர்சன்டேஜ் 95%. அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா, இதில் இவங்க 25%, இவங்க 25%, இவங்களும் 25, இவங்களும் 25. ஆனால் ரீகாம்பினேஷன் நம்மளுக்கு கிடைச்சது எவ்வளோன்னா 50%. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ரீகாம்பினேஷன் ப்ரோஜெனின்னா டாட்டர் செல். ஸோ இந்த ரீகாம்பினேஷன் ப்ரோஜெனிஸில் கிடைச்ச பர்சன்டேஜை தான் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, RF is equal to number of recombinants by number of offsprings into 10. ஸோ இப்போது எத்தனை வந்திருக்கு நம்மளுக்கு இதில் வந்து டாட்டர் செல்ஸு மொத்தம் 4. ஸோ இங்கே 4 போட்டுக்கோங்க. ஓகேவா, அப்புறம் இங்கே ரீகாம்பினன்ஸ் எத்தனை இருக்குது, 2. ஓகே, 2/4. 4 2s are ஓகே 4, அதாவது 4 2s are சொல்ல தப்பாக சொல்லிட்டேன். 2 2s are 4, 52s are 100. ஓகேவா, ஸோ இப்போது இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 50%. ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். இது உங்கள் புக்கில் இல்லை இந்த ஃபார்முலா. அதாவது நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ஸ் பை நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் இன்டூ 100. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்ச அந்த டேட்டா இது எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா வந்து கப்ளிங் கான்ஃபிகரேஷன், அலீல்ஸோட கப்ளிங், அதாவது ஜீன்ஸ் ஒன்றா இருக்கும் இல்லையா, கப்ளிங் நம்ம லிங்கேஜ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கப்ளிங் கான்ஃபிகரேஷனோட டேட்டாவை வந்து வச்சு செய்யலாம். ஓகேவா, அந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. ஓகே,
நெக்ஸ்ட் ஜெனட்டிக் மேப்பிங். இது இம்பார்ட்டண்ட். 2 மார்க் இல்லை, 5 மார்க்லேயும் கேட்கலாம், 3 மார்க்லேயும் கேட்கலாம். ஸோ 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா டெஃபினிஷன் மட்டும் கேட்பாங்க. 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா யூசஸ் ஆஃப் ஜெனட்டிக் மேப்பிங் கேட்கலாம். 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த என்டையர் கதையும் நீங்கள் எழுதணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜீன்ஸ் வந்து குரோமோசோமில் லைன் ஆர்டரில் தான் அரேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது ஜீன் 1 ஜீன் 2 அப்படின்ற லைனாக தான் அரேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, குரோமோசோமில் இந்த இடத்துல ஜீன் இருக்குன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லோக்கஸ். ஓகே, சிங்குலர் லோக்கஸ், அதாவது லொக்கேஷன். அது லொக்கேஷன் ஆஃப் த ஜீன் ஆன் த குரோமோசோம் இஸ் கால்ட் லோக்கஸ். ப்ளூரல் வந்து லோக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஜீன் மேப்பிங் ஆர் ஜெனட்டிக் மேப்பிங்கோட எக்ஸாக்ட் டெஃபினிஷன் வரும். The diagrammatic representation of position of genes and related distance between the adjacent genes is called genetic mapping or linkage map. So இப்போ இது ஒரு டயக்ராமேட்டிக்காக ஜீன்ஸ் வந்து குரோமோசோம்ஸில் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸோ லைனாக ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதே இந்த ஜெனட்டிக் மேப் பார்த்த பிறகு தான். ஸோ இப்போது இந்த ஜீனுக்கும் இந்த ஜீன் 1க்கும் ஜீன் 2க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டயக்ராமேட்டிக்காக ஜீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டையும் அப்புறம் 2 ஜீன்ஸுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸையும் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஜெனட்டிக் மேப். ஸோ இந்த ஜெனட்டிக் மேப்பை ஜீன் மேப்பிங்னு சொல்லலாம், லிங்கேஜ் மேப்புன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதை எப்படி, அதாவது இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன், அதாவது ஜெனட்டிக் மேப்பிங் ஆர் லிங்கேஜ் மேப்பிங் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு RF. RF என்ன? ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ஜெனட்டிக் மேப்பிங் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட், அதாவது ஜெனட்டிக் மேப்பிங் ஜீன் மேப்பிங் என்ற கான்செப்டை கொடுத்தவர் வந்து மார்கனோட ஸ்டூடெண்ட் ஆல்ஃபர்ட் எச் ஸ்டுட்டர்வென்ட் இன் 1913 இதை சொல்லியிருக்காரு. ஸோ ஜீன் மேப்பிங் என்ற கான்செப்டை கொடுத்தவர் வந்து மார்கனோட ஸ்டூடெண்ட் ஆல்ஃபர்ட் எச் ஸ்டுட்டர்வென்ட் இன் 1913 சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கொடுத்த, அதாவது அந்த க்ளூஸ், ஜீனோட லொக்கேஷன், அதாவது இந்த ஜீன்ஸ், இவர் கொடுத்த இந்த ஜெனட்டிக் மேப்பிங்கை வச்சு தான் இந்த ஜீன்ஸ் வந்து குரோமோசோம்ஸில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, லைனாக அரேஞ்ச் ஆகிருக்கு குரோமோசோம்ஸில் அப்படின்ற இந்த க்ளூவை எது கொடுக்குது? நம்மளுக்கு இந்த ஜெனட்டிக் மேப்பிங் கொடுக்குது. ஸோ இப்போது எல்லாத்துக்குமே யூனிட் இருக்கு இல்லையா? இப்போ நியூட்டன், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், கிலோகிராம், அந்த மாதிரி இந்த ஜெனட்டிக் மேப் இப்போ வந்து ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஜெனட்டிக் மேப்பிங்க்கும் வந்து யூனிட் இருக்குது. ஸோ இந்த ஜெனட்டிக் மேப்பிங்கோட டிஸ்டன்ஸ் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மேப் யூனிட் MUன்னு சொல்கிறாங்க. இப்போ 1 மேப் யூனிட் இருக்கு இல்லையா, அது வந்து 1% ஆஃப் கிராசிங் ஓவர் நடந்திருக்கு, அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன ஜெனட்டிக் மேப்பில்? மேப் யூனிட் MU. 1 மேப் யூனிட் வந்து யாருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது? 1 கிராசிங் ஓவர் நடந்ததுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த 1 மேப் யூனிட்டை சென்டிமார்கன், இப்போ சென்டிமீட்டர் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே சென்டிமார்கன், ஏன்னா மார்கனோட ஸ்டூடெண்ட் தான் இதை சொன்னார், அதனால் அவர் வந்து அவரோட ப்ரொஃபஸருக்கு வந்து டெடிகேட் பண்ணுறாரு மார்கன், அதனால் சென்டிமார்கன் சொல்லி வச்சார், ஹானர் பண்ணியிருக்காரு அவரோட மார்கன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இது டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ABCD. இப்போ இந்த ABயில் 3.5 cmன்னா சென்டிமார்கன். ஸோ ஏக்கும் பிக்கும் உள்ள ஜீனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3.5 சென்டிமார்கன். மார்கன் மேப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா, அதாவது 3.5 மேப் யூனிட்ஸும் சொல்லலாம், இல்லைன்னா 3.5 சென்டிமார்கனும் சொல்லலாம், இல்லை 3.5% ஃப்ரீக்வன்சி, ஏன்னா இவங்க யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி. ஜெனட்டிக் மேப் வந்து
ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சிக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதனால் 3.5% சொல்லலாம். இல்லைன்னா 0.035 ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி இந்த ஜீன்ஸ் இப்படியும் சொல்லலாம். ஸோ 3.5 சென்டிமார்கன், 3.5 சென்டிமார்கன், 3.5 மேப் யூனிட்ஸ், ஓகே, 3.5%, 0.035 ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி இந்த ரெண்டு ஜீன்ஸ்குள்ளே இருக்குது. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள்? 7.5 சென்டிமார்கன், 7.5%, 0.075 ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி பிட்வீன் த ஜீன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து சிக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5.5 மேப் யூனிட்ஸ், 5.5 சென்டிமார்கன் and 5.5%, 0.055 that is recombination frequency between the genes அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ யூசஸ் ஆஃப் ஜீன் மேப்பிங் ஆர் ஜெனட்டிக் மேப்பிங் கேட்கலாம். ஸோ இது வந்து எதுக்குன்னா, இந்த ஜெனட்டிக் மேப்பிங்கால் நம்ம எது தெரிஞ்சுக்க முடியுது? ஜீனோட லொக்கேஷன் தெரிஞ்சுக்க முடியுதா? அப்புறமா லொக்கேஷன் தெரிஞ்சதுன்னா அந்த ரெண்டு ஜீனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் ஜீன் ஆர்டர், அதாவது அரேஞ்ச்மெண்ட், இந்த எப்படி லைனாக அரேஞ்ச் ஆயிருக்கு அது. ஓகேவா? ஐடென்டிஃபை த லோக்கஸ் ஆஃப் த ஜீன். ஸோ ஜீனோட லொக்கேஷன் குரோமோசோம்ஸில் எங்கே இருக்குது, அண்ட் கால்குலேட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீன்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஜீன் ஆர்டர், லொக்கேஷன் ஆஃப் த ஜீன் and distance between the genes. Second point பார்த்தீங்கன்னா, இது வந்து டைஹைப்ரிட் ட்ரைஹைப்ரிட் க்ராஸஸோட ரிசல்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ க்ராஸஸோட ரிசல்ட்டை சொல்ல முடியும். ஸோ தே ஆர் யூஸ்ஃபுல் இன் ப்ரெடிக்டிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் டைஹைப்ரிட் அண்ட் ட்ரைஹைப்ரிட் க்ராஸஸ். ஸோ டைஹைப்ரிட் ட்ரைஹைப்ரிட் க்ராஸோட ரிசல்ட் இப்படி தான் வரும்னு சொல்ல முடியும் இந்த ஜெனட்டிக் மேப்பிங்கை வச்சு. நெக்ஸ்ட், ஸோ இந்த ஜெனட்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனட்டிக் காம்ப்ளெக்சிட்டி, ஒவ்வொரு ஆர்கானிசத்தோட ஜீனோம், அந்த காம்ப்ளெக்சிட்டியை இந்த ஜெனட்டிக் மேப்பிங் வச்சு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இட் அலோஸ் த ஜெனட்டிஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஓவரால் ஜெனட்டிக் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அ பர்டிகுலர் ஆர்கானிசம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதால் திரும்பியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஜீன் ஆர்டர், லொக்கேஷன் ஆஃப் த ஜீன், distance between the genes. Second pointல ட்ரைஹைப்ரிட் டைஹைப்ரிட் ரேஷியோட ரிசல்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தேர்ட் ஒன் வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜெனட்டிக் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஆர்கானிசம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணா போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.